எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன். நிறையா ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணி இதுக்கப்புறம் இப்போ தான் ஃபண்டிங் நியூஸில் வந்து ஒரே நாளில் நம்ம வந்து 5K அக்கௌண்ட் சேலஞ்ச் பாஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி நான் மாஸ்டர் அக்கௌண்ட் வரைக்கும் போயிட்டு நிறையா வந்து எமோஷ்னலாக 2 அக்கௌண்ட் மாஸ்டர் அக்கௌண்ட் வாங்கி நான் வந்து ஃபெயில் ஆகிட்டேன். ஏர்னிங்ஸ் வந்து பே அவுட் பண்ணாமல், அதனால தான் பே அவுட் வீடியோ என்னால் போட முடியல. கண்டினியூஸாக என்னால் வீடியோவும் போட முடியல. பிகாஸ் நிறையா வந்து ஸ்ட்ரகிள் ஆகி கொஞ்சம் எமோஷ்னலாக, கொஞ்சம் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் டைட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 10K அக்கௌண்ட்லாம் சேலஞ்ச் யூஸ் பண்ணேன். அதில் வந்து ஃபேஸ் 1லாம் பாஸ் ஆகிட்டு, ஃபேஸ் 2வில் வந்து கொஞ்சம் எமோஷ்னலாக அதுலேயும் ஃபெயில் ஆகிட்டேன். ஃபைனலாக நம்ம வந்து ஃபண்டிங் லிஸ்ட்டில் இந்த இயரில் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஜனவரியில் 5K அக்கௌண்ட்டை 1 டேயில் வந்து நம்ம வந்து முடிச்சிருக்கோம். ஸோ அந்த 1 டே நான் முடிச்சதை உங்களுக்கு அந்த வீடியோ காமிக்கிறேன். 5K அக்கௌண்ட் இது தான் நம்ம ஆல்ரெடி முடிச்சாச்சு. இந்த அக்கௌண்ட்டை நான் வந்து ஒரே நாளில் நான் பாஸ் ஆனதை உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். நான் வந்து கம்மியான டாலர்ஸ் தான் பை பண்ணேன். அதனால் வந்து 500 வந்து நம்ம வந்து டார்கெட் கொடுத்துருக்காங்க 10%. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா 8% வரும். ஸோ அதுக்கு அமௌண்ட் அதிகம்னால நான் அதை 10% ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் வந்து அந்த அக்கௌண்ட்டு பை பண்ணேன். பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி வந்து அக்கௌண்ட் வாங்கியிருப்பேன், 8ஆம் தேதி முடிஞ்சிருக்கும். ஸோ பிகாஸ் 3 days வந்து ரூல்ஸ் இருக்குது ஃபண்டிங் நியூஸில். 3 days வந்து கம்பல்சரி நம்ம ட்ரேட் பண்ணணும். 1 டேயில் ப்ராஃபிட் எடுத்தாலும் 3 days வந்து நம்ம ட்ரேடிங் வந்து ஆக்டிவாக இருக்கணும். நீங்கள் ஒரே நாளில் ப்ராஃபிட் எடுத்துட்டாலும் அது வந்து 3 days நீங்கள் வந்து ட்ரேடிங் டேஸ் வந்து ஃபில் பண்ணணும். நீங்கள் உங்களுக்கு கண்டிஷன்லேயே போட்டிருப்பாங்க 3 days வந்து மஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்மளுக்கு மினிமம் போனதே வந்து 4920 தான் கீழே போயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரே நாள் ரீச் ஆச்சு. ஒரே நாள் ரீச் ஆனதுக்கும் வீடியோஸ் நான் கீழே காமிக்கிறேன். ஒரே ட்ரேடில் 2-3 ட்ரேட் எடுத்து நான் வந்து அன்றைக்கி க்ளோஸ் பண்ணிட்டேன். பட் அந்த 3 days வந்து ட்ரேடிங் டே வந்து கம்ப்ளீட் பண்ணதுனால கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்காக ஒரு சின்ன சின்ன ட்ரேட் எடுத்திருப்பேன். ஸோ அதில் ஒரு நாள் ப்ராஃபிட், ஒரு நாள் லாஸ் எடுத்திருப்பேன். அந்த ஆவரேஜ் லாஸ் தான் அது 1.05. இது 0.01 லாட்டில் வந்து பை அண்ட் செல் வந்து மூவ் பண்ணியிருந்தேன் அதில். ஸோ அது ஜஸ்ட் அந்த 3 days கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதுதான் இங்கே வின்னிங் ரேஷியோ வந்து 100% இருந்துச்சு. பட் ஆனால் இந்த ட்ரேடு லாஸ் பண்ணதில் அந்த 89% மாறிச்சு. ஸோ அப்போதைக்கு நான் என்ன வீடியோ நோட் பண்ண முடியல. அதனால் அதுக்கப்புறம் தான் வீடியோ உங்களுக்கு வந்து இதை மேக் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரே நாளில் வந்து மினிமம் ட்ரேடிங் டேஸ் வந்து இதுதான் மெயின். இந்த டேஸில் தான் ஒரே நாள் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆனால் அடுத்த நாளே நம்மளுக்கு வந்து 3 நாள் ட்ரேடிங் கண்டினியூஸாக பண்ணணும். ஸோ அது பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து அடுத்த வந்து ஃபேஸ் 2 அக்கௌண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இல்லைன்னா நம்மளுக்கு வந்து கிடைக்காது. ஸோ அது ரூலே அதுதான். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா இங்கே தெரிஞ்சிருக்கும் 5112 வந்து நம்ம வந்து ரீச் பண்ணியாச்சு. ஒரே நாளில் ட்ரேடில் நம்ம வந்து ரீச் பண்ணியாச்சு. ஸோ அடுத்த நாளில் நான் சும்மா ஒரு ட்ரேட் எடுத்தேன். அது லார்ஜ் சைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒரு 0.01 தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ சும்மா போட்டு ட்ரேட் பண்ண ஒரே ட்ரேடு தான். ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 2 நாள் ப்ராஃபிட் வந்துச்சு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா $0.01 தான். ஸோ ஒரே ட்ரேடு தான். அதுவும் வந்து இந்த 3 days கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக நான் எடுத்த அந்த ட்ரேடு. ஸோ இது வந்து நம்ம ஒரே நாளில் முடிச்சாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 ட்ரேட் எடுத்தேன். 0.52 டோட்டல் லாட். ஒரே லாட்டில் அதை போட்டு எடுக்கல. ஏன்னா $150 நம்ம வந்து ஒரே சிங்கிள் ட்ரேடில் கிராஸ் ஆனாலும் நம்மளுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து ப்ளீச் ஆகிடும். ஸோ அதையும் நீங்கள் மைண்ட் வச்சுக்கோங்க. ரூல்ஸ் வந்து ஹிடன் ரூல்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ அதில் வெளிப்படையாக அவங்க போட்டிருப்பாங்க. பட் அந்த ரூல்ஸ் வந்து நம்ம மைண்டில் எடுத்துக்கணும். ஸோ எந்த மாதிரிலாம் நம்ம வந்து அக்கௌண்ட் வந்து ப்ளீச் பண்ணக்கூடாது, அதெல்லாம் வந்து நம்ம நெகட்டிவிட்டியை வந்து கம்மி பண்ணிக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம க்ரோ ஆக முடியும். நம்ம மிஸ்டேக் பண்ணக்கூடாது. கான்ஃபிடென்ட்டாக ஒரு ட்ரேட் எடுக்கும்போது அதை கண்டினியூஸாக அது வந்து சக்ஸஸாக ஆகும். ஸோ நீங்கள் ஒரே ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரே ஸ்ட்ராட்டஜி வச்சு யூஸ் பண்ணால் கிடைக்காது, அப்படி மல்டிபிள் ஸ்ட்ராட்டஜி தரணும்னு. அப்படிலாம் இல்லை. மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து புரிஞ்சுட்டா போதும். ட்ரெண்ட் எந்த லைன் போகுது, ஹையஸ்ட் டைம் ஃப்ரேமில் வந்து பை சைடு போதா செல் சைடு போதான்னு பார்க்கணும். ஸோ டிஸ்கவுண்ட் லெவலில் நீங்கள் வந்து பை பண்ணணும், ப்ரீமியம் லெவலில் நீங்கள் செல் பண்ணணும். அந்த மாதிரி இடத்துல தான் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி மார்க்கெட்டை வந்து நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி சின்ன ட்ரேட் எடுத்தாலும் பரவாயில்ல. நீங்கள் வந்து பிக் வின்னாக தான் ஆகணும் இல்லை. நான் ஒரே நாளில் வந்து எடுத்ததுக்கு ரீசன் என்னோட ரீசன் என்னன்னா, நான் அதை கான்ஃபிடென்ட்டாக அந்த ட்ரேட் எடுத்தேன். ஸோ கோல்டில் தான் நான் அதிகமாக எடுக்கிறேன், SAUSD தான். ஸோ அதில் தான் எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. எனக்கு மற்ற இதில் வந்து யூனிவர்சிட்டிலாம் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் லாஸ் ஆகிருச்சு எனக்கு. அது வந்து அதை உங்களுக்கு ஒரு வீடியோவாக நான் மேக் பண்ணி போடுறேன். அது பார்த்திங்கன்னா ஒரே நாளில் தான் நான் இதெல்லாம் பண்ணது. ஸோ அதிகபட்சம் வந்து நம்மளுக்கு வந்து 138 வந்து 43 minutes வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி எடுத்தது. குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 10 hours வந்து இது கிட்டத்தட்ட $189 வந்துச்சு. நான் ஒரே ட்ரேடில் $200 எய்ம் பண்ணேன். ஸோ அது 10 hour கழிச்சு நான் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து கொஞ்சம் நியர்பை போடுறதுனால கம்மியாயிடுச்சு. மற்றபடி நான் வந்து ட்ரேட் வந்து எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக எடுத்தது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ட்ரேட் எடுத்த டேட்ஸ் இருக்கும். ஒரு 1/6 நான் வந்து எடுத்துட்டேன். ஸோ 2007 நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமோடு இருக்குங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேட் எடுத்ததுக்கானது
ஸோ இங்கே இருக்கும் நம்ம என்னென்ன லெவலில் ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் எல்லாமே செல்லு தான். ஸோ எனக்கு பேசிக்கலி பையோட செல்லு வந்து எனக்கு வந்து சக்ஸஸாக போகுது. அதனால நான் செல் என்ட்ரிக்காக மேக்ஸிமம் வந்து ட்ரை பண்ணுவேன். பை என்ட்ரி வந்து எடுப்பேன், நான் எடுக்க மாட்டேன்னு இல்லை. பட் நம்மளுக்கு வந்து செல் என்ட்ரி பொறுத்த வரைக்கும் சடனாக நம்மளுக்கு வந்து பிரேக் கொடுத்துட்டு உடனே வந்து நம்ம டார்கெட் அடிச்சிடும். ஸோ பை என்ட்ரி வந்து ரொம்ப வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது என்னோட மெத்தடு தான். மற்றபடி எல்லாத்துக்கும் அதே மெத்தடு ஃபாலோ ஆகுமா தெரியாது. ஸோ என்னோட மெத்தட் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே எடுக்கும்போது $52, $105 சேம் டேயில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 63, $60, 65, $138 இதுதான் கடைசியாக எடுத்து வின் பண்ணது. ஸோ இது வந்து $25. ஸோ இது எல்லாமே லைன் பை லைனாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு லேயராக நான் வந்து போட்டு இது ட்ரேட் பண்ணி க்ளோஸ் பண்ணேன். ஸோ இதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் டே அந்த ஒரு நாளுக்கு ட்ரேடிங் டே கால்குலேட் பண்ணலாம் பாருங்கள். 6க்கு அப்புறமே நம்மளுக்கு டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 7th 8th அந்த டேட்டில் வந்து சும்மா ட்ரேட் எடுத்தேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ சின்ன ட்ரேட் தான், லாட் சைஸ் பார்த்தாலும் தெரியும். நான் 0.7 தான் எடுத்தேன். அதிகமான பெரிய லாட்லாம் ரொம்ப பெரிய லாட்லாம் யூஸ் பண்ணல. அதிகபட்சம் வந்தீங்கன்னா 0.1 அவ்வளோதான். இது என்னோட ஃபேவரட் லாட் தான் அது. ஸோ பட் இதில் வந்து பண்ணும்போது நம்மளுக்கு வந்து $50 மேலே நான் வந்து அதிகம் வைக்க மாட்டேன். அதிகபட்சம் வந்தீங்கன்னா $70 தான் ஸ்டாப் லாஸ் வைப்பேன். அதுக்கு மேலே நான் இது வந்து கொண்டு போக மாட்டேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் எமோஷனல் ஆகிடுது. வந்து லாஸ்ட் டைம் நிறையா டைம் ட்ரேட் எடுக்கும்போது எனக்கு இது எமோஷனல் ஆகி சீக்கிரம் எனக்கு லாஸ் ஆகுது. என்னால் அடுத்தது வந்து கண்டினியூஸாக மார்க்கெட்டில் வந்து ஒரு செக்ஷன் சீசன்லேயும் என்னால் வந்து ட்ரேட் பண்ண முடியும். இப்போ லண்டன் சீசன் லாஸ் ஆனாலும் நான் நியூயார்க் சீசனில் வந்து ப்ராஃபிட் எடுத்துருவேன். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து எனக்கு பெரிய லாட் போடும்போது உங்களால் வந்து நல்ல ட்ரேடை கூட நீங்கள் வந்து மிஸ் பண்ணியாதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கான்ஃபிடண்ட்டாக இருந்தால் மட்டும் ட்ரேட் எடுங்க, மற்றபடி ட்ரேட் எடுக்காதீங்க. ஸோ இது வந்து நான் வந்து ட்ரேடிங்கில் வந்து ஃபண்டிங் கிரிப்ஸில் வந்து கற்றுக்கிட்டது. நம்ம நேச்சுரலாக பண்ணுற ட்ரேடோட இதில் வந்து நம்ம எதுக்காக அது பண்ணுறோன்னா, நம்ம ஃபண்டு வால்யூம் அதிகமாக கொடுக்குறது வந்து அந்த ஃபண்டிங் கிரிப்ஸில் வந்து பண்ணுறோம். ஸோ இதை வந்து நம்ம இந்த எமோஷனால தான் நம்ம வந்து பெரிய மிஸ்டேக் பண்ணி மறுபடியும் இந்த அக்கௌண்ட்டை வாங்கி நம்ம வந்து 2 லெவல் சக்ஸஸ் ஃபர்ஸ்ட் லெவல் சக்ஸஸ் பண்ணும்போதே நம்ம வந்து அவ்வளோ பொறுமையாக வச்சு பண்ணுறோம். செகண்ட் லெவல் பண்ணும்போது நல்லா கொஞ்சம் ஜாலியாக எப்பயும் போல பண்ணுங்க. உங்களால் ட்ரேடிங் வந்து ரொம்ப புஷ் பண்ணாதீங்க. ஒரே நாளில் நம்ம வந்து ப்ராஃபிட்னு சொல்லிட்டு ஒரே நாளில் புஷ் பண்ணாதீங்க. நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜி கிளியர் ஆகிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து அது கரெக்டாக வந்து கிளிக் ஆகிடும். நீங்கள் ரொம்பலாம் ஏர்ன் பண்ண தேவையில்லை. நீங்கள் 10 பாயிண்ட்டுக்கு வெயிட் பண்ணல போதும். உங்களுக்கு $70 வருதா இன்ட்டு மல்டிப்ளை பண்ணுங்க. ரொம்ப ஒரே நாளில் நீங்கள் வந்து கொடிஷன் ஆகணும்னு அவசியமே இல்லை. ஸோ இந்த ட்ரேட் எடுத்ததுக்கு ஒரே நாள் நான் எடுத்திருக்கேன்னா அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு, அது நான் ட்ரேட் எடுக்கும்போது அந்த கான்ஃபிடென்ட் ஓகே இது போட்டால் எனக்கு வந்து சக்ஸஸாக வரும் அப்படின்னாலதான் அது ஒரே ட்ரேடில் எடுத்து சீக்கிரம் க்ளோஸ் பண்ண. அதுவும் வழக்கமாக பார்த்தீங்கன்னா $400 தான் நம்ம வந்து பை பண்ணும்போது இருக்கும். ஸோ ஆனால் வந்து நான் $500 வந்து எடுத்து நான் அதை பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் எனக்கு வந்து ஒரே நாளில் சக்ஸஸ் வந்துடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 6th அன்னைக்கு நம்ம வந்து வாங்கின அக்கௌண்ட் இது. ஸோ ஒரே நாளில் சக்ஸஸ் முடிஞ்சிச்சு. ஒரே நாளில் வந்து நம்மளுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து 6th அன்னைக்கு நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஈவினிங்குள்ளே எனக்கு வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு, பாஸ் ஆகிட்டேன். பட் ட்ரேடிங் ரூல்ஸ்னால நான் 3 days வந்து ட்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து செகண்ட் வந்து அக்கௌண்ட் வரும். அது இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ கான்ஃபிடண்ட்டாக வந்து ட்ரேட் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணும்போது நீங்கள் வந்து ரொம்ப வந்து இன்றைக்கே முடிக்கணும்னு நினைக்காதீங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கற்றுக்குங்க. அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கும் போது டெமோ அக்கௌண்ட்லேயே நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து இன்னும் மெச்சூர் ஆகுது. அது டெமோ அக்கௌண்ட் தானே அப்படின்னு ஒரு ஃபீல் ஆகும். கொஞ்சம் காசு போட்டு பண்ணுங்கள். இல்லைன்னா இந்த மாதிரி ஃபண்டிங் அக்கௌண்ட்டில் வந்து வாங்கிங்க. இது வாங்கணும்னு இல்லை, எது வேணாலும் வாங்கிக்கலாம் நீங்கள். ஸோ அதை வாங்கிட்டு அதை வந்து ப்ராப்பராக வந்து லேர்ன் பண்ணி அதை பண்ணுங்கள். அதோட ரூல்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். ரூல்ஸ் ஒரே நாளில் பிரேக் ஆனாலும் நம்மளுக்கு வந்து பிரச்சனையாகும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த ஃபண்டிங் அக்கௌண்ட் வந்து வாங்கும்போது ஹேண்டில் பண்ணும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் தெளிவாக இருங்க. ஸோ அதுதான் மெயின். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப நாள் கழிச்சு மேக் பண்ணுறேன். ஸோ ஏன்னா நிறையா ஃபெயிலியர் வந்து சந்திச்சுதான். எல்லா ட்ரேடருக்கும் அந்த ஃபெயிலியர் இருக்கும். ஸோ எனக்கு அதே தான். ஸோ இப்போ தான் கொஞ்சம் கண்டினியூஸாக எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து phase 2 வந்து கிளியர் பண்ணுற அக்கௌண்ட்டை நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்னோட வீடியோஸ் கண்டினியூஸாக பாருங்கள். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட்ஸில் கொடுங்க. கமெண்ட்ஸ் கொஞ்சம் லேட் ஆகலை, ஏன்னா நான் ஒர்க் பண்ணிட்டு தான் நான் இந்த ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் ஃபுல் டைம் இன்னும் போகலை. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு வந்து ஏர்னிங்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஃபுல் டைமாக போகிறதுக்கான வாய்ப்பு எனக்கு வந்து தோணுதுன்னு அர்த்தம். ஸோ எல்லாத்துக்கும் அதே தான். ஒரு நல்ல வந்து மிடில் கிளாஸ் வந்து கொஞ்சம் நார்மலாக கொஞ்சம் மாறணும். எல்லாத்துக்கும் ஒரு எண்ணம் இருக்கும். நம்மளை இண்டிவிஜுவலாக நம்மளோட லைஃப்பை மாற்றணும் அப்படின்ற மாதிரி எண்ணம் இருக்கும். பட் அது வந்து 100% நடக்கும்.
பட் அதுக்கு வந்து பேஷண்ட்டாக நம்ம வந்து வெயிட் பண்ணணும், டிசிப்ளின் வேணும். வேணால் ட்ரேடிங்கில் ஒரு ட்ரேடு விட்டுட்டிங்கன்னா அடுத்த ட்ரேடில் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரே நாளில் வந்து க்ளோஸ் ஆனல நம்மளுக்கு அந்த அக்கௌண்ட் இருந்துச்சுனாலே நம்மளுக்கு இன்னும் ஒரு மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணி எடுக்கலாம். நம்ம ஓன் அக்கௌண்ட் எப்படி எடுப்போமோ அதே மாதிரி நீங்கள் வந்து $5 நீங்கள் ப்ராஃபிட் எடுத்தாலும் நீங்கள் வந்து ப்ரொஃபஷனல் ட்ரேடர் தான். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. எதுவுமே மோட்டிவேஷன் பார்த்துட்டு உடனே வந்து ட்ரேட் எடுக்கணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. உங்கள் மைண்ட் செட்டை கொண்டு வந்துருங்க. இந்த ட்ரேட் எடுக்கிறதுனா இந்த ட்ரேட் சார்ட் அனலைஸ் பண்ணுங்க, கேண்டில் ஸ்டிக் வந்து ஃபாலோ பண்ணுங்க, டே ஹை லோ வந்து ஃபாலோ பண்ணுங்க. என்ன ட்ரெண்டு போதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மார்க்கெட்டில் மூவ் ஆகுங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்டு எதுவுமே மார்க்கெட் வந்து மாறாது, மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம மாறிக்கணும். ஸோ மைண்ட் செட்டை கான்ஃபிடண்ட்டாக நீங்கள் வச்சுக்கினாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ஆகி பிக் ட்ரேடராக கூட கொண்டு வரலாம். எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.